ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்மா சொரூபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா, அதாவது சீதாயனம் என்ற புத்தகத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். இதுவரை பார்த்தா தங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு, அதாவது சீதா மாதா சொல்கிறாங்க, தன்னையும் ஸ்ரீராமனையும் பற்றி புரிந்து கொள்வதற்கு பெரிய பெரிய யோகிகளால் கூட முடியாது, அவங்களுக்கு கூட புரியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட, சந்திரிகா கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா சந்திரிகா நீண்ட தூரம் பயணித்து தனது மகனோட மாதாவை பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஊர் மக்கள் பல்வேறு விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க மாதா பற்றியும் ஸ்ரீராமனை பற்றியும். மாதாவை ஸ்ரீராமன் அதாவது காட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி குறைவாக சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி சொன்னதற்கு மாதா இப்படி சொல்கிறாங்க, பெரிய பெரிய யோகிகளால் கூட எங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. நீ வரக்கூடிய காலத்தில் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக நீ இருக்க போகிற. ஏன்னா கணவன் உன்னை கைவிட்டாலும் கூட நீ ஆத்ம கௌரவத்தோட ஞானத்தோட தர்ம மார்க்கத்தில் வாழ்ந்து ஞானம் கற்பித்து கொண்டு இருக்கிற. சந்திரிகா அவருக்கு மேலும் சந்தோஷமாகுது. அதன் பிறகு சில நாட்கள் இருந்துட்டு சந்திரிகா அவங்க கிளம்புறாங்க. சில நாட்களுக்கு பிறகு மாதா தென் பகுதி, அவங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு தென் பகுதியை நோக்கி அமர்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்களாம்மா. சோமா கேட்குறாங்களா, என்ன ஆலோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மாதா சொல்கிறாங்க, இப்போது இதே சமயத்தில் ஸ்ரீராமன் கூட என்னைய பற்றி ஆலோசனை பண்ணிகிட்ருக்கிறாரு. இவை அனைத்தும் கூட மாயை என்று தெரிந்தும் சில சமயம் மாயை கூட நிஜமாக தோன்றுகிறது. எந்த மாயை பற்றி கூறுகிறார் அப்படின்னா, இந்த பூமி மீது உள்ள மாயை பற்றி தான் சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த பூமியில் நாம் உள்ளோம் என்றால், நாம் இருக்க அந்த பூமியில் அப்படின்னா சரீரம், மனசு, புத்தி எல்லாம் இருக்குது. கோரிக்கைகள், நாம் என்னதான் திவ்யாத்மாவாக இருந்தாலும் கூட பூலோகத்தில்னு வந்த பிறகு என்னாகுது, அந்த மாயையில் நம்ம கட்டுப்பட்டு போயிடும். உணர்வுகள் என்பது மனித உடலில் இருக்கும். அனைவருக்கும் கூட இது இயல்பானது தான். பூமியில் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா மாய உலகம் இது. என்னதான் நம்ம திவ்யாத்மாவாக வந்தாலும் கூட இந்த பூமியில் வந்த பிறகு இந்த மாயைக்கு நம்மளையும் அறியாமல் நம்ம அந்த மாயைக்குள்ளார கட்டுப்பட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இங்கு இருக்கும்போது ஸ்ரீராமன் என்னை பற்றி நினைத்துக்கிட்டு இருக்கிறாரு என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. எனக்கோ குழந்தைகள் இருக்காங்க, பக்கத்தில் நீ கூட இருக்கிற சோமா. ஆனால் ஸ்ரீராமனுக்கும் அங்கே ராஜபவனத்தில் வேலை பளு, பனி பளு அதிகமாக இருக்குது, வேலை பளு அதிகமாக இருக்கும். அவருக்கு துணையாக ஒரு ஆறுதலாக இருக்கிறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சீதாம்மா தான் வருந்துறாங்க. சாதாரண ஒரு பெண் தனது கணவன் மீது கொண்ட அன்பு ஆலோசனை போல மாதா ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம்மா. எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட இந்த சரீரத்தில் இருக்கும்போது மாயைக்கு கட்டுப்பட்டு தான் இருப்போம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சில நாட்களுக்கு பிறகு குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா 6 வயது ஆயிடுது. அப்போது மாதா அவங்க இருவருக்கும், அதாவது லவா, குஷால் இவங்க இருவருக்கும் கூட இரவு வேலை, அதாவது உணவு எடுத்துக்கிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா உறங்க செல்வதற்கு முன்னாடி தியானத்தில் அமர வைக்கிறாங்க. அவங்க இதன் மூலம் அவங்க நமக்கு எல்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே, அதாவது 6 வயது ஆனாவே அவங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்கணும் அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தியானம்னா மணிக்கணக்கில் இல்லை, சிறு குழந்தைகளை அப்படிங்கிறதுனால சிறிது நேரம் தியானத்தில் அமர்ந்து அதன் பிறகு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்களாம். தினமும் சின்ன கதை சொல்லிவிட்டு அதன் பிறகு உறங்க வைப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு நாள் பார்த்திங்கன்னா தியானம் செய்த பிறகு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
அவங்க குழந்தைங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான என்ன கதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதா கேட்குறாங்க. உடனே அந்த குழந்தைகள் சொல்கிறாங்க, எங்களுக்கு அனுசுயா அம்மா கதை தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதாவுக்கு ஒரே சிரிப்பு. என்னன்னா, எத்தனை முறை அந்த கதையை அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய முறை சொல்லியிருக்காங்க. இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது கதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கேட்ட கதையையே மறுபடி கேட்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட சலிப்பே வராது. ஒவ்வொரு முறை கேட்டாலும் புதுசாக கேட்குற மாதிரி தான் அவங்க அந்த உணர்வோடு தான் கேட்க ஆரம்பிப்பாங்க எல்லாருமே. அதே மாதிரி தான் லவாவும் குஷலும் அதே மாதிரி தான் கேட்குறாங்க. எங்களுக்கு அனுசுயா அம்மா கதை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த கதையை மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யோகினி, அனுசுயா, அவருடைய கணவன் யாருன்னா மகரிஷி, அத்ரி மகரிஷி. இவங்களை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்போ அப்படின்னா, ஸ்ரீராமனும் சீதா மாதாவும் வனவாசம் கிளம்புனாங்க இல்லையா, அப்போ முதல்ல அவங்க போன ஆசிரமம் எதுனா இதுதான். அனுசுயா மாதாக்கிட்டேயும் அத்ரி மகரிஷிக்கிட்டேயும் தான் இவங்க போனாங்க. இவங்களை பற்றி சொல்லணுன்னா மாதா சொல்கிறாங்க, இந்த அனுசுயா அம்மாவும் அத்ரி மகரிஷியும் தங்களுக்கு ஒரு இடம் வேணும், தாங்கள் வசிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமியில் அவங்க இடம் பார்க்குறாங்க. நம்ம தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தேடிகிட்டே வராங்க. ஒரு இடம் அவங்களுக்கு தென்படுது. அதில் ஆசிரமம் கட்டிக்கிட்டு தியான சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாலைவனம் போல், எந்த உயிரினமும் கிடையாது, நீர்நிலை கிடையாது, மரஞ்செடிகள் கொடிகள் கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. இவர் என்னவோ அத்ரி மகரிஷி என்னவோ என்ன பண்ணுறாரு, ஆகா எனக்கு தவம் புரிவதற்கு ஒரு ஏற்ற பகுதி, யாரோடைய இடையூறும் இல்லாமல் நான் அழகாக தியானம் பண்ணுவேன், தவம் புரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிறாரு. ஆனால் யோகினி யோகினி அனுசுயா என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்ன இந்த பகுதி இவ்வளவு பாலைவனம் போல காட்சி அடிக்குது, எந்த ஒரு உயிரினமே காணுமே, இந்த பகுதியில் பார்த்தா நீர்நிலை கிடையாது, ஒரு மரஞ்செடி கொடி கிடையாது, இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி சுற்றும் பார்த்து வந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு புலி எலும்பும் தோலுமா நடப்பதற்கு கூட சிரத்தை இல்லாமல் அப்படியே விழுந்துடுற கண்டிஷனில் ஒரு புலி அந்த பகுதியிலேருந்து வந்துட்டுருக்கு. அதை பார்த்த உடனே அனுசுயா மாதாவிற்கு அவங்க அந்த புலிகிட்ட கேட்குறாங்க. அதாவது கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுவாங்க விலங்குகள்கிட்ட அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா அதுக்கு முன்னாடி, விசுவல் கம்யூனிகேஷன். அதாவது அந்த விலங்கின் கண் பார்வையில் பார்க்கும்போது அது மனதில் என்ன இருக்கோ அந்த விஷயம் இவங்களுக்கு வரும். அதே சமயத்தில் இவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ இவங்க கண் காட்சி மூலமாக அதுங்களுக்கு டெலிபதி மூலமாக அவங்க டெலிபதி பண்ணுவாங்க. அப்படியே அந்த புலிகிட்ட அவங்க கண் பார்வையில் பார்க்கும்போது அங்கே தெரிகிறது என்னென்னா, ஏன் இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு அந்த புலி என்ன பாவனை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பகுதியில் நீர்நிலைகள் இல்லை, மலை மாதிரி இல்லை, அதனால் எந்த உயிரினங்களும் தங்காமல் போயிடுச்சு. ஆனாலும் கூட எனக்கு என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த பகுதியில் தான் இருந்திருக்காங்க, எனக்கு இந்த பகுதியை விட்டு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால் நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எனக்கு இந்த தண்ணீர் ஏதாவது இருந்துச்சுன்னா பரவாயில்ல, தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பூமி பகுதியை தன்னுடைய விரல் நிகங்களால் பறித்து தண்ணீர் வருவதற்காக. ஆனால் அதே பாலைவனம் போல் ஆனதுனால தண்ணீரும் இல்லையா, அதனால் ரொம்ப சிரமப்பட்டுருக்கு. அப்போ மாதா நினைக்கிறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஏன்னா அந்த புலியோட வேதனை மாதாவுக்கு புரிய வருது. ஏன்னா உணர்வு பூர்வமாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இந்த காட்டு பகுதியில் அது இல்லாமல் அந்த புலி என்ன சொல்லுதுன்னா, இந்த காட்டு பகுதிக்கு ஒரு சாபம் ஏற்பட்டிருக்கு, இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்தும் காய்ந்து போனது, நீர்நிலை இல்லை, அதனால் ஜீவராசிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது தனது பார்வையின் மூலமாக தெரியப்படுத்துது.
இதை உணர்ந்து கொண்ட மாதா என்ன பண்ணுறாங்க, அப்போ அப்படின்னா இதெல்லாம் இங்கே வரணும் அப்படின்னா நம்ம இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க, இந்த புலிக்கு, இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு, இருந்த ஜீவராசிகளுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் வரவழைக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குது, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுசி மாதா போய் தவத்தில் அமர்றாங்க. இயற்கை எழில் மிகுந்து இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மந்தாகினி நதி வந்து பாரு, அதன் பிறகு நான் வந்து அதை இன்னும் மேற்கொண்டு செழிப்படைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எதனாலேனா அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், அதன் மேலே ஒரு அன்பின் காரணமாக நீங்கள் வாங்க. அங்கே இருக்கக்கூடிய அழகிற்காக வர வேண்டாம், அன்புக்காக வாங்க. அந்த காஞ்சு போயிருக்கிற அந்த செடிகள் பசுமையோடு இருக்கணும், உயிரினங்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா அந்த அன்பு செலுத்துங்க, அதற்காக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட அந்த மந்தாகினிக்கு ரொம்ப சந்தோஷம், தனது ரொம்ப ஆனந்தப்படுறாங்க இதயபூர்வமாக. உடனே சொல்கிறாங்க, நீ அதை முதல்ல அவங்கள செழிப்பாக இருக்க வை, அதன் பிறகு நான் மேலும் அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக நான் வரேன், அதற்கு முன்னாடி நீ போய் அங்கே மரஞ்செடி கொடிகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும் இருக்கிற மாதிரி நீ இயற்கையை உருவாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சரின்ட்டு அனுசி அவங்க பூமண்டலத்துக்கு வந்துடுறாங்க. பூமிக்கு வந்துட்டு அவங்க தியானத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு மலை மேலே அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுறாங்க. ரொம்ப கடினமான தீட்சை. வேறு
கூட இந்த பூமியில் இந்த சிருஷ்டி இவ்வளவு